ஹஜரத்தால் பலன் அடைஞ்சவங்களுக்கு ஹஜரத்தை பற்றி தெரியும். உணர்ந்தவங்களுக்கு பலன் அடைஞ்சதுன்னா என்ன உணர்றது, உஸ்தாதை உணரணும். ஏன்னா ஒரு இடம் உஸ்தாது சிஷியனை தேடுவாங்க, சிஷியன் உஸ்தாதை தேடுவான். அப்படி ரெண்டுமே நடக்கும். பார்த்தீங்க நீங்கள் என்ன ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒரு ஞானம் மட்டுமல்ல, அந்த இன்டலெக்சுவல் பார்த்தீங்க நீங்கள் அந்த பகுத்து ஆயிடுறது, அப்படி பிரித்து போடுறது, அப்படியே அந்த மாதிரி ஒரு இதை நம்மளால் சொல்லவே முடியாது. பார்த்தீங்க நீங்கள் என்னால் நான் வெளியில் போய் இந்த மாதிரி ஏதாவது பேசிடுவேன். ஹஜரத்திட்ட இருக்கும் பொழுது ஏதாவது ஹஜரத்திட்ட சொல்கிறத கேட்டு போய் வெளில போய் சொன்னோடனே என்ன ஆகிடுச்சு, நீ ஒரு தடவை 2 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க ஹஜரத்திட்ட. ஏன்னா பாருங்கள் எதை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி பேசுகிறாரு, அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்ன உடனே ஹஜரத்தை கூப்பிட்டு நீ வாய் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நம்ம நீ என்ன நீ இதெல்லாம் போய் சொல்கிற அப்படின்னா, இல்லை நான் இப்படி சொன்னேன், அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை யார் முதல்ல உன்னை திருத்த சொன்னேன்னா, உன்னை முதல்ல திருத்திக்க அப்படின்னாங்க. முதல்ல ஒன்றை நீ திருத்திக்க, உனக்கு தானே நான் சொல்லி கொடுத்தேன், நீ ஏன் அவன்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓதி பார்க்க சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஓதி பார்க்குறதுன்னு. பார்த்தீங்க நீங்கள் அதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு உஸ்தாது இனிமே ஒரு இன்டலெக்சுவலாக, அதாவது ஒரு ஞானத்தோட, ஏன்னா ஒரு பெரிய வாஸ்ட்டு அப்படியே இது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உள்ள அவ்வளோ விஷயங்கள், இந்த 3 டைமென்ஷன் மேன்லாம் தெரிஞ்சவங்க. 3 டைமென்ஷன் மேன் இந்த செவத்து உள்ளக பூந்து போயிடலாம். அதெல்லாம் சொல்லி தர்றதுக்கே இருந்தாங்க, ஆனால் பெற்றுக்கிறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. ஹஜரத்துக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு அங்கேருந்து பெருநாளைக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறோம். இங்கேருந்து உள்ளே போகிறா. உள்ளே போனவொடனே அவள் பேர் ராஜேஸ்வரின்னு பேர். அவள்கிட்ட பற்றி நான் சொன்னதும் இல்லை, ஒன்றும் பண்ணதும் இல்லை. ஹஜரத்திட்ட ஃபஸ்ட் டைம் போகிறான். கேரியர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கொண்டு போய் வா ராஜேஸ்வரி வச்சுட்டு போ அப்படின்னோடனே அவள் வெளத்து போயிட்டான். அவன் அங்கேருந்து என்கிட்ட கேட்குறா, அண்ணா நீங்கள் பேர் சொன்னீங்களா ஹஜரத்திட்ட? இல்லையே, உன் பேர்லாம் நான் ஏன் சொல்கிறேன் ஹஜரத்திட்டேன்னு. இல்லை வா ராஜேஸ்வரி எங்கே வச்சுட்டு போண்டா. உடனே என் ஒய்ஃபை எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா பேர் எப்படி தெரியும் ஹஜரத்துக்கு? அம்மா எப்படி தெரியும்னு மட்டும் கேட்காத, ஆமாம் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சிக்காத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அதான் ஒன்று. இப்போ தர்காவை பற்றி பெரிய ஜமானை பற்றி யாருக்காவது நாலேஜ் இருக்கா? இல்லை. பார்த்தீங்க என்ன ஏன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வச்சுருந்துருப்போம் இந்த இடத்த, பக்காவாக வச்சுருந்துருப்போம். ஆனால் அந்த மாச்சல் இல்லை. அப்படி அதே மாதிரி தான் ஹஜரத். இவ்வளோ பெரிய அவங்கள யாரும் புரிஞ்சுக்கவர். எங்கெங்கேருந்தோ வந்தவங்கெல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டானுங்க ஹஜரத்துட்டு. ஈஸியாக பெரிய பெரிய இன்றைக்கி நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க, ஜாத்து பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க ஹஜரத்தை. அவங்களாம் வரலன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு செல்லு உள்ளக்க உட்காந்துக்கிட்டு நம்ம தான் நமக்கு மட்டும்தான் ஹஜரத்து இருக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பெரிய ஜமான்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்களா? எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறான்? இது சொல்கிறீங்களே. என்னோட கூட ஒரு அம்மா ஒர்க் பண்ணாங்க, ஒரு லேடி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இது வந்துருச்சு. ரிமூவ் பண்ணால் மூஞ்சி மாறிடும் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். அவங்க அப்பா ஒரு டாக்டர், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அப்பா ஒரு டாக்டர். அப்போ அங்கேருந்து கேட்குறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா நாகூருக்கே வந்தது கிடையாது. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க நாகூருக்கே வந்தது கிடையாது. தர்கா பற்றியெல்லாம் ஒரு பெரிய நாலேஜாக எதுவுமே கிடையாது, யாரை பற்றியுமே. முஸ்லீம்ஸ்னாவே அவங்களுக்கு
ஒரு மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப இதான நினப்பு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாகூர் ஆண்டவர் மேலே நீ வந்து இதை வை, உனக்கு வந்து இந்த பல்லு சரியாயிடும், இந்த பல்லு உளுந்துரும், வேண்டாம் நீ பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரின்னு வந்து நான் வந்து பல்லு விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தங்கப்பல் கொண்டாந்து போடுறேன் அப்படின்னு இவங்க ஏதோ நேர்த்திக்கடன் வச்சுருக்குறாங்க. வச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 15 நாளில் என்ன ஆயிருக்குது, அந்த பல்லு தானாக கலண்டு கையில் வந்துருக்குது. அவங்க சொல்கிறாங்க என்னட்ட, இப்போவும் சொல்லுவாங்க அந்த அம்மா, சார் எப்படி சார் இது, இப்போ எவ்வளோ பெரியவங்க சார் அவங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஒரு தங்க பல்ல செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா அது? அப்போ அவங்களுக்கு தான், உணர்றவங்களுக்கு தானே தம்பி தெரியும். நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து ஏதாவது இப்போ சொல்லுவானுங்க. உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களால் நான் வந்து பலனடைஞ்சிருந்தேன்னா தான் எனக்கு உங்களை பற்றி தெரியும். இல்லைன்னா என்னால் நான் எஜமான பற்றியும் தெரில. அது நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எப்படியா அவங்கள நம்ம வந்து உள்வாங்கணும். ஒன்லி அப்சர்வ் எவ்வளோ பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு இது நமக்கு புரியும். அப்போ தான் நம்மளால் அந்த பேச முடியாத ஒரு இடம் தோணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் நான்லாம் இருக்கிறதுக்கு இல்லைனீங்கன்னா நான்லாம் காணாமே போயிருந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், அது இது எல்லாம் சேர்ந்ததுக்கு மனுஷன் வந்து கனவாக போயிருப்பான். அதுக்கு காரணம் இன்றைக்கி நான் அப்படி உட்காந்துருக்கிறேன்னீங்கன்னா என்னுடைய உஸ்தாது, என்னுடைய உஸ்தாது, அவங்களுடைய உஸ்தாது, அவங்களுடைய உஸ்தாது, இந்த ட்ராக் இருக்கு. ஏன்னா உஸ்தாதுங்கிறது ஒரு ஆளோட முடிகிறதில்ல, உஸ்தாதுங்கிறது ட்ராக்கு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா. ஏன்னீங்கன்னா ஒரு குரு அல்ல, ஒரு குரு தான். இப்போ அவங்க தான் எனக்கு குரு. நான் வேறு யாரையும் நான் குருவாகவே ஏற்றுக்கிட்டது இல்லை, வேறு யார்ட்டையுமே நான் நின்றது கிடையாது. அவங்க மட்டும் தான், ஹஜரத் மட்டும் தான் என்னுடைய குரு. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அலமாரி உள்ள ஹஜரத்துடைய ஃபோட்டோ இருக்கும். காலையில் முழித்தோன்னே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன்னா மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த ஒன்றை ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஓதி தண்ணி ஓதி குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், நான் பாட்டுக்கு காலேஜ் புறப்பட்டு போய்ட்டோம். அது சொல்லி கொடுத்தது தான். என்ன இல்லைன்னீங்கன்னா நம்மளாலன்னா இருந்திருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கும் நம்மளை வழி நடத்துகிறதும் அவங்க தாங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் விழுகிற நேரத்தில் அவங்க தான் என்னை தாங்கி பிடிக்கிறாங்க. என் குடும்பம் விழுகிற நேரத்தில் அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. இப்போவும் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன், இந்த ட்ராக் இருக்குது பாருங்க, எங்கே பெரிய ஜமான்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு வருவாங்க. அவங்க மட்டும் நம்மளுடைய உஸ்தாதாக மாற போகிறதில்ல. அவங்கள ஒட்டி ஹஜத்தை தான் சொன்னாங்க, நான் மட்டும் உனக்கல்ல, நான் யாரெல்லாம் அப்படி வருவாங்களோ அத்தனை பேரும் என்னுடைய உஸ்தாதுகளும் உனக்கு உஸ்தாது தான். யாரு? ஹஜத்துடைய உஸ்தாதும், ஹஜத்துக்கு உஸ்தாது இருக்காங்கல்ல, அவங்களும் நம்மளுடைய உஸ்தாது தான். ஓகே, இவங்க மட்டும்தான் ஹஜத்து மட்டும் ஹஜத்து என்றைக்குமே சொல்லும். என்னுடைய உஸ்தாதுகள்லாம் இருக்காங்க, அவங்களும் உனக்கு வந்து இது இருப்பாங்க அப்படின்னு. அவங்களுடைய பாதுகாவல், அவங்களுடைய பரக்கத்து, அதுதான் நம்ம ஓரளவு ஏன்னா ஒரு நல்ல பேரோட இருக்கிறோன்னீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக இவங்க தான் காரணம்.